ஆனா இது ஒண்ணுமே இல்ல. முதல்ல வந்து அவங்க ஜூன் 14ஆம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிச்சாங்க. ஜூன் 14ஆம் தேதின்னு போஸ்டர்ல அடிச்சாங்க, மேடையெல்லாம் போட்டாங்க. அப்புறம் யாரோ போய் முதலமைச்சர் சொன்னாங்க, அண்ணே போன வருஷம் ஜூன் 14ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிரும், அதனால ஜூன் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடினா வேற மாதிரி ஆகி போயிடும் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா 15ஆம் தேதி வைங்கன்னு. அப்படித்தான் நாங்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது 15ஆம் தேதி. அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போலாம், இவங்க எல்லாம் போலாம், நாங்கள் முப்பெரும் விழா அங்க எடுக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச சகுனமே பாத்தீங்கன்னா தவறான சகுனம். ஜூன் 14ல இருந்து 15க்கு மாறி இருக்கு. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்குனதே திமுக தான். நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்துல பேசணும், ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும், மின்சார கட்டணத்திலிருந்து பல விஷயங்களை பேசணும். குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. எலெக்ஷன் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாம மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதற்கு காரணம் திமுக. அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாம பேசணும். அதனால கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. 2026 சட்டமன்றத்தில் பாப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம், அன்போடு அதை கைப்பற்றுவோம், மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுவரை இவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள், தேர்தல் ஆணையத்துக்கும் கூட. ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில தள்ளி ஒரு தேர்தல், பட்டி அடைத்து ஒரு அமைச்சரும் ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு. எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம், போராடப் போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தலை நடத்தணும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை, குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன், குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது, அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க, இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எண்ணம். அதனால பொறுத்திருந்து பார்ப்பங்கன்னா. ஆனா ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கி இருக்கிறோம்.